உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் வருகையை நாம் காட்சிகளின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாரணாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் களம் காண்கிறார் பிரதமர் மோடி. அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வருகை புரிகிறார்கள். மாநிலத்தின் முதலமைச்சர்கள் வருகிறார்கள். மத்திய அமைச்சர்கள், பாஜக தொண்டர்கள் என மிகப்பெரிய பேரணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வேட்புமனு தாக்கலுக்கு பிறகாக அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றவிருக்கிறார். அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், முன்பாக நீங்க நேரலையில பதிவு பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்வது மட்டும் ஈவெண்ட் கிடையாது. அதற்கு காலையிலிருந்து அவர் சென்று செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும், அதற்கு பிறகு அவர் மக்களிடம் பேசக்கூடியதாகட்டும், அனைத்துமே இந்த மக்களவை தொகுதிக்கான இதுவும் ஒரு டைப் ஆஃப் கேம்பெயின் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தீங்க. இன்றைய நாளினுடைய முக்கியத்துவம் என்ன? எத்தனை மணிக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்? மாற்றுக்கருத்தே இல்லை திலகவதி, நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் கிட்டத்தட்ட பிரதமருடைய இந்த வேட்புமனு தாக்கல் வெறும் ஒரு வேட்புமனு தாக்கலா மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினாகவும் ஒரு பெரிய பரப்புரையாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. சரியா ஒரு 4 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ள போயிருக்கிறாரு. அவர் கூட அவரை வேட்புமனுவை முன்மொழியறவங்க, வழிமொழியறவங்க உட்பட அனைவருமே போயிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ள போயிருக்கிறாரு. மற்ற மூத்த நிர்வாகிகள் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல இருக்கிறாங்க. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பலரும் இந்த வாரணாசியில முகாமிட்டிருக்கிறாங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்படி எல்லா தலைவர்களும் வருவாங்க. ஏன்னா கடந்த முறையும் இதே 2019ஆம் ஆண்டு இதே வாரணாசி தொகுதியில நம்ம இங்கே இதே இடத்துலதான் பிரதமருடைய வேட்புமனு தாக்கலுக்காக நேரலையில செய்தி சேகரிக்க வந்திருந்தோம். அப்போ இவ்வளவு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகை தரக்கூடிய, அதுவும் இத்தனை மாநில முதல்வர்கள் வரக்கூடிய அளவிற்கான நிகழ்ச்சிகளா அது கட்டமைக்கப்படல. பட் ஆனா இந்த முறை அது மாறி இருக்கு. அவங்களுக்கான நிகழ்ச்சி நிரல்கள் அப்படின்றது ரொம்ப பெருசா அவங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. சரியா 11:42 47க்குள்ள அவரு வேட்புமனுவில் கையொப்பம் இடுவாரு. ஏன்னா அவருக்கான அந்த பூஷம் நட்சத்திரம் சம்பந்தமான ஜோதிடங்கள் வச்சு கணக்கிடப்பட்டிருக்குது. அந்த நேரம் அவருக்கான சரியான நேரம் அப்படின்னு ஜோதிடர்களும் ஆன்மீகவாதிகளும் குறிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவரு கையொப்பமிடுவாரு அப்படின்றதுக்கான விஷயமும் நமக்கு முதல்லயே சொல்லப்பட்டிருக்குது. அதனால்தான் சரியா இதே நேரத்துக்கு வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய முக்கிய தலைவர்களுடன் ஹோட்டல்ல அவரு ஆலோசனை நடத்துறாரு. இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய தேர்தல்களை எப்படி சமாளிக்கிறது, தேர்தலுக்கு பிந்தைய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்பவே அவங்க திட்டமிடுறதுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு வலிமையுடன் நாங்க இருக்கிறோம் அப்படின்றத எதிர்கட்சிகளுக்கு குறிப்பா இந்தியா கூட்டணிக்கு காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு சமிங்கையா நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அத்தனை முக்கிய தலைவர்களும் வந்திருக்காங்க. மாநில முதல்வர்கள் வந்திருக்காங்க. இதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி உள்கட்சியிலையும் எந்த பிரச்சனையும் இல்ல, கூட்டணிக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றத அந்த செய்தியை வெளியே சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு யுக்தியாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது. வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிட்டா கம்யூனிஸ்டுகள் அங்க அவங்களை எதிர்த்து களம் காண்றதை பார்க்க முடியுது. மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜிக்கு எகென்ஸ்டா காங்கிரஸ் கட்சியினர், அதுவும் குறிப்பா அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் தலைவரே அதிரஞ்சன் சௌத்ரியே பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி இல்லாம இருக்கிறது. டெல்லியில கூட்டணி இப்படின்னு இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விரிசல்களை எல்லாத்தையும் எங்க கூட்டணியில் இப்படியான விரிசல்கள் எதுவும் இல்ல அப்படின்ற சமிங்கையை காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் நம்ம ஆஃப் ரெக்கார்ட் பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுவாதான் இருக்கு. அதனாலதான் பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கு. நம்ம காலையில நேரலையில் நம்ம பேசும்பொழுதும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் சொன்னோம். ஏன் 2 நாட்கள் தங்கி இருந்து இவ்வளவு பெரிய ரோட் ஷோ, லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு ரோட் ஷோவை நடத்தி எதுக்காக இவ்வளவு மெனக்கடல்கள் இருக்கு
இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை போட்டி கடுமையானதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சமாஜ்வாதியோ பகுஜன் சமாஜ் கட்சியோ வெற்றி பெற்றதே இல்லை. ஆனா கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த இரண்டு கட்சிகளும், காங்கிரஸ் சமாஜ்வாதி இரண்டு கட்சிகளும் தனித்தனியா போட்டியிட்ட போது காங்கிரஸ் கிட்டத்தட்ட 28, சமாஜ்வாதி கிட்டத்தட்ட ஒரு 14% அந்த மாதிரியான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இந்த முறை இரண்டு பேரும் கூட்டணி அமைக்கும் பொழுது அது பிரதமருடைய வாக்கு வங்கி எங்கேயாவது குறைச்சிருமா? ஏன்னா கடந்த முறை கிட்டத்தட்ட 63.9% வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். இந்த முறை குறையும் பட்சத்தில் பல்வேறு கேள்விகள், சொந்த தொகுதியில் பிரதமர் தனது மக்கள் செல்வாக்கு இழக்கிறாரா அப்படின்ற ஒரு விமர்சனங்களை நிச்சயமா எதிர்கட்சிகள் முன்வைப்பாங்க. இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும், 80 தொகுதிகளையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேட்கை அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இருக்கு. கடந்த முறை 2019 அவங்களால அதை ஃபுல் ஸ்வீப் அப்படின்றது அவங்களால பண்ண முடியல. பட் இந்த தடவை அது முயற்சி பண்றாங்க. இந்தியா கூட்டணி இருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விடயமா தான் இந்த நாமினேஷன் ஃபைலிங்க பாரதிய ஜனதா கட்சியினரும் பிரதமர் நரேந்திர மோடியும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. திலகவதி, நிச்சயமாக இன்னும் 3 கட்ட வாக்குப்பதிவு இருக்கும் நிலையில இன்றைக்கு பாரதிய ஜனதாக்காகட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காகட்டும் மிக முக்கியமான நிகழ்வு, முக்கியமான நாள். பிரதமர் அடுத்து என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நிறைஞ்சு ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.